அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த காலை நேரத்தை நல்ல கருத்துக்களை புரிந்து கொள்ளும்போது, இந்த நாளினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளும்போது, நமக்கு இறைவன் அளித்த இந்த ஒரு நாளை சரியாக பயன்படுத்தும் போது இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அது என்ன சார், இந்த ஒரு நாளை சரியாக பயன்படுத்துவதுன்னு. இந்த காலம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா சார்? நீங்கள் தமிழில் செத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லலாம்? இறந்து விட்டான்னு சொல்லலாம். இமயம் சரிந்ததுன்னெலாம் போஸ்ட் அடிப்பாங்க. இமயம் சரிந்தது அப்படின்னு. வீழ்ந்து விட்டார், மறைந்து விட்டார், இயற்கை எய்தினார். எல்லாத்துலேயும் கூட ஒரு சிறந்த வார்த்தை என்ன தெரியுமா சார்? காலமாகி விட்டார். காலமாகி விட்டார். இ பிகம் டைம் அப்படின்னு சொன்னாங்க. காலமாகி விட்டார்னு. நீங்கள் இறந்து போகிறப்ப நம்ம ஊரில் சொல்ல வழக்கம் என்ன தெரியுமா? யமதர்மன் வருவார், அந்த கயிறை போடுவார், உயிரை தூக்கிட்டு போயிடுவார்னு சொல்கிறாங்கல்ல. இந்த யமதர்மனுக்கு இன்னொரு பேர் காலதேவன் அர்த்தம். காலதேவன். இந்த யமதர்மன் ஏதோ ஒரு நாள் வந்து அந்த கயிறை போட்டு அப்படி தூக்கிட்டு போகல சார். அப்படி தூக்கிட்டு போகல. தினம் யமதர்மன் கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த மூச்சை இழுத்து விடுறோம்ல, ஒரு நொடி போயிடுச்சுன்னு அர்த்தம் வாழ்க்கையில். ஒரு நாள் போயிடுச்சுன்னு அர்த்தம் வாழ்க்கையில். ஒரு வாரம் போயிடுச்சுன்னு அர்த்தம் வாழ்க்கையில். நம்ம தினம் இறந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நொடியும் இறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலம் செல்ல 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 காலதேவனிடம் நம் வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ நம்ம பேசுகிறோமே, இந்த பேச்சக்கூடிய இந்த தருணத்தில், இந்த நொடியிலையும் நாம் இறந்து கொண்டே தான் வருகிறோம். அப்போ நமக்கு கிடைத்த இந்த காலத்தை சரியான முறையில் மக்களுக்காக, நமக்காக பயன்படுத்த தெரிந்தால் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சரியான வாழ்க்கையாக வாழ்கிறோம்னு அர்த்தம். இப்போ அந்த காலதேவனை எப்படிப்பா வெல்றதுன்னா, இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்களால் தான் காலதேவனை வெல்ல முடியும் சார். ஒரு வீட்டு வாசலில் 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு விவசாயி வீட்டு வாசலில். இந்த விவசாயி கேட்குறாரு, 3 பேரையும் பார்த்தா தேவ தூதர்கள் மாதிரி தெரியுது, நீங்கள் யாரு பாடினார்? இருந்தவர் சொல்கிறார், நான் தான் படைக்கும் கடவுள். உன்னையெல்லாம் படைச்சது நான் தான்ப்பா. நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன். உலகத்தில் இருக்கிறவங்களோட எல்லாரையும் நான் தான் படைச்சிருக்கேன். நான் தான் படைக்கும் கடவுள். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, உன்னையத்தாயா தேடிட்டு இருந்தேன், உன்னை விடவே மாட்டேன். சிலரை பணக்காரனாக படைக்கிற, சிலரை ஏழையாக படைக்கிற, சிலரை அன்பானவனாக படைக்கிற, சிலரை கொடூரமானவனாக படைக்கிற, சிலரை ஆரோக்கியமாக படைக்கிற, சிலரை நோயாளியாக படைக்கிற, சிலருக்கு எல்லா உடல் உறுப்புகள் இருந்தும் மனசு இல்லாமல் இருக்குது, சிலருக்கு மனசு பெரிதாக இருந்தும் கூட உடல் உறுப்புகளில் கோளாறாக இருக்குது. இப்படி ஏன் இந்த உலகத்தை வந்து இப்படி படைச்சி வச்சுருக்க? ஏன் இந்த உலகத்தை இப்படி பாகுபாடோடு படைச்சிருக்க? உன்னை நான் விடமாட்டேன், உன்னை நான் உள்ளே விடமாட்டேன். சரி, ரெண்டாவதாக இருந்த தேவதூதன் சொல்கிறாரு, என்னைய விடுங்க, நான் தான் வருண தேவன், இந்த மழைக்கான காரணமே நான் தான். இவர் சொல்லியிருக்க, எப்பா நீ பேயின்னு சொல்கிற நேரத்தில் சரியாக மழை பெய்ய மாட்டுற, மழையெல்லாம் வேணான்னு சொல்லும்போது சரியாக கொட்டுன்னு கொட்டி ஊரையே வெள்ளக்காடாக மாற்றுற, உன்னையும் நான் உள்ள விட மாட்டேன். இந்த 3ஆவதாக இருந்தவரை பார்த்து கேட்குறார், நீங்கள் யாருன்னு. அவர் சொன்னார், நான் தான் காலதேவன், நான் தான் யமன், நான் தான் உன்னுடைய உயிரை எடுப்பவன். வணங்கியிருக்கார். நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரலான்னு. இப்போ மற்ற 2 பேரும் கேட்டாங்களா, ஏன் அவனை பார்த்து பயப்பட்டீங்களா? உங்கள் உயிரை எடுக்கலான்னு சொன்னோடனே பயப்பட்டீங்களான்னு? உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பாகுபாடு இருக்குது, பார்ஷியாலிட்டி இருக்குது. ஆனால் இந்த யமதர்மன் கிட்ட, காலதேவன் கிட்ட பார்ஷியாலிட்டியே கிடையாது. பணக்காரனாக இருந்தாலும் 24 மணி நேரம் தான், பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு 24 மணி நேரம் தான். பணக்காரனாக இருந்தாலும் அவன் உயிர் என்னைக்கு பிரியணுமோ அன்னைக்கு பிரிஞ்சு தான் ஆகும். பிச்சைக்காரனாக இருந்தாலும் அன்னைக்கு அவன் உயிர் பிரிஞ்சு தான் ஆகும். இந்த யமதர்மனுக்கு, காலதேவனுக்கு மட்டும்தான் பாகுபாடே கிடையாது. நான் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன்ப்பா, 2 நாள் என் வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கொடுக்க முடியாது. இந்த ஊழல் லஞ்சம்லாம் அங்கே வேலைக்காகாது. இன்னொன்று, இந்த மனித வாழ்க்கையை புரிய வைப்பவன் காலதேவன் தான். பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்லுவார், கலியுக மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலமிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வெளி மேல்வெளி சேர நடந்துன்னு ஒரு பாட்டு இருக்கும். என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த ஊரில் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தவர்ப்பா, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தவர்ப்பா, அவர் இன்றைக்கி பெட்டில் படுத்து எல்லாம் பெட்லேயே நடக்குதேப்பான்னு நம்ம வருத்தப்பட்டு பார்ப்போமா. அப்படி ஒரு மனிதனை புரட்டி போடக்கூடியது இந்த காலம்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த காலதேவன் மட்டும்தான் எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கார். இந்த யமதர்மன் தான் எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கார். நீங்கள் உள்ளே வரலான்னு, உங்களுக்காக நான் மற்றவர்களையும் அனுமதிக்கிறேன்னு ஆப்பிரிக்கா நாட்டில் சொல்லப்படக்கூடிய ஒரு கிராம கதை இது. அப்படி இந்த காலம், டைம் இருக்குல்ல,
நாமே டைம்ன்றதை உணரணும் சார். ஒருத்தன் ஒரு கடிகார கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கான், வேலைக்கு கேட்டிருக்கான். நான் அந்த கடிகாரங்களில் எக்ஸ்பர்ட் ஆகணும், டைமில் எக்ஸ்பர்ட் ஆகணும். இப்போ இந்த கம்பெனியினுடைய முதலாளி சொல்லியிருக்காரு, கடைசியாக நீ என்ன கனவு கண்ட சொல்லு, கடைசியாக என்ன கனவு கண்ட? யோசிச்சு சொல்லியிருக்கேன், எனக்கு லாட்ரியில் ஒரு 10 கோடி ரூபா விழுகிற மாதிரி கனவு கண்டேன். உனக்கு இங்கே வேலை கிடையாது, போயிட்டு 6 மாதம் கழிச்சு வான்ருக்காரு. போயிட்டான், 6 மாதம் கழிச்சு வந்தான். இப்போ என்ன கனவு கண்ட? எங்கள் தாத்தா முன்னோர்கள் சொத்தெல்லாம் எனக்கே வர்ற மாதிரி கனவு கண்டேன். உனக்கு இங்கே வேலை கிடையாது, போயிட்டு வா. 6 மாதம் கழிச்சு வந்தான். இப்போ என்ன கனவு கண்ட? சார் எனக்கு 2 நாளாக ஒரு கனவு வருது சார். என்ன? நான் ஒரு கடிகாரத்தை ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் நம்ம கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். 6 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த நம்பர்லாம் தங்கமாக மாறிடுச்சு, சுற்றி இருக்கிற இந்த நம்பர்லாம் தங்கமாக மாறிடுச்சு, இந்த முள்ளெல்லாம் வைரமாக மாறிச்சு. நான் ஆச்சரியத்தோடு அந்த கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் என் முகம் தெரிஞ்சிச்சு. ஒரு கட்டத்தில் நானே அந்த கடிகாரமாக மாறிட்டேன், நானே காலமாக மாறிட்டேன். அப்படி ஒரு கனவு வந்துச்சு சார். இப்பொழுது தான் நீ கடிகாரத்தை பற்றியும் காலத்தை பற்றியும் சரியாக புரிந்திருக்காய். உனக்கு யார் அப்பாயிண்டட் அப்பாயிண்டட்னு அழகாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த காலத்தை புரிந்து கொள்பவர்கள் காலமாக மாறிவிடுகிறார்கள். இந்த தத்துவம் புரிந்துவிட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.